இன்னைக்கு வந்து சட்டசபையில எப்படி பேசுறதுன்னு கண்ணாடி முன்னாடி ஸ்கிரிப்ட் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பல. கடந்த சட்டசபையில வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் கேள்வி வைக்கும் பொழுது எந்த கேள்விக்கும் அந்த இடத்துல பதில் சொல்லல. நோட் பண்றாரு, ஒவ்வொரு பாயிண்டா நோட் வச்சு நோட் பண்றாரு. எல்லாருமே அதை வந்து நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே இதற்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எதில் இருக்கவர்கள் பேசக்கூடியவர்களை நோட் பண்ணி அதுக்கு என்ன விடை அடைக்கணும் அப்படின்ட்டு பாயிண்ட் மறந்துக்கூடாது, ஹிண்ட் மாதிரி வச்சு நோட் பண்ணிட்டு பதில் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, மொத்தமா நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. தனிவர் போயிட்டு அதுக்கு பின்ன வந்து அவங்க பிஏ கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் சாட் ஜிபிடில போட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில அப்படியே ட்விட்ல போட்டுருங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சாட் ஜிபிடி, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஆட்சி தான் வந்து நடைபெறுகிறது.